ஒரு பக்கம் சாராயத்தை கொடுக்குறீங்க, பொங்கலுக்கு அப்போ 850 கோடி ரூபாய் மது விற்பனை இந்த 3 நாள்ல. நீங்க கொடுத்த 3000 ரூபாய் இந்த கையில கொடுத்து இந்த கையில வாங்கிட்டீங்க. உங்களுக்கு கொடுத்த 3000 ரூபாய் எல்லாமே டாஸ்மார்க் வந்துடுச்சு, அவ்வளவுதான். அப்புறம் என்ன ஆட்சி பண்றீங்க, என்ன நிர்வாகம் பண்றீங்க? பொய்ய சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதுவும் ஒரு பொய், சட்டமன்றத்துக்குள்ள ஒரு பொய், ஆளுநர் உரையில மிகப்பெரிய ஒரு பொய். ஆளுநர் உரைன்னா தமிழ்நாடு அரசு என்ன எழுதி கொடுக்குதோ அது ஆளுநர் படிக்கணும், அவ்வளவுதான். அதுல 12,16,000 கோடி ரூபாய் முதலீடு வந்து விட்டதாக ஒரு பொய், தொழில் முதலீடு 34 லட்சம் பேர் வேலை கிடைச்சதாக ஒரு பொய். இத பொய்யை தான் நான் ஒரு புத்தகமாக போட்டிருக்கேன். பொய்யான முதலீடு புத்தகம் போட்டிருக்கேன். உங்களுடைய அமைச்சரவை ஒப்புதல் கலந்த 4 ஆண்டு காலத்துல 1,60,000 கோடி தான் ஒப்புதல் கொடுத்திருக்கீங்க. 1,60,000 கோடிக்கு ஒப்புதல் கொடுத்து எப்படி நீங்க 12 லட்சம் கோடிக்கு நீங்க முதலீடு வந்ததுன்னு நீங்க சொல்ல முடியும்? 1 லட்சம் கோடிக்கு குறைவாதான் முதலீடு வந்திருக்கு, தொழில் முதலீடு வந்திருக்கு 5 ஆண்டு காலத்துல. விழுக்காடுல பாத்தீங்கன்னா வெறும் 8.8% தான். ஆனா சொல்றது எல்லாம் வந்துடுச்சு, நாங்க வாக்குறுதி நிறைவேற்றிட்டோம், எல்லா தொழில் முதலீடு வந்துடுச்சு, 50 லட்சம் பேர் வேலை வந்துடுச்சு. என்ன வேலை வந்துடுச்சு? என்ன முதலீடு நிறைவேற்றினீங்க? இதெல்லாம் இன்னி மக்கள் நம்புற நிலையில இல்ல. அதனால இப்போ சமீபத்தில் நடந்த பிரதமர் அவர்கள் தலைமையில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய ஒரு மாநாடு பொதுக்கூட்டமா நாங்க நடத்தணும். ஆனா மாநாடாக அமைஞ்சது. அதன் பிறகு இன்று தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடந்திருக்கிறது. மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை மிகப்பெரிய அளவில் வைத்திருக்கின்றார்கள். இந்த ஊழல் ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, திமுக ஆட்சியை தூக்கி எறிய மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். இன்னும் எங்க கட்சி கூட்டணியில எங்க கூட்டணிக்கு இன்னும் பல கட்சிகள் வர இருக்கிறது. இப்போ எங்களுக்கு அதிக வேகமாக எங்களுடைய கூட்டணி நகர்ந்து வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. திமுக மீது மக்கள் நம்பிக்கை மிகப்பெரிய அளவில் இழந்து விட்டார்கள். இப்போ அது மிகப்பெரிய ஒரு அலையாக தேர்தல் நேரத்தில் ஒரு பேரலையாக திமுக ஆட்சியை தவிர்க்கின்ற வகையில, மாற்றுகின்ற வகையில ஒரு பேரலையாக மாறி வருகிறது. அதை நான் பார்த்துட்டு இருக்கிறோம். மிகப்பெரிய அளவில் எங்களுக்கு வரவேற்பு இருக்கிறது. அதனால என்ன திமுக எவ்வளவு பொய் சொன்னாலும் அதை நம்ப முடியாது. இப்போ நேற்று கூட ஒரு அறிக்கை விட்டிருந்தேன். அதுல இப்போ நெடுஞ்சாலைத்துறையில இப்ப திடீர்னு பார்த்தா 2,000 கோடிக்கு டெண்டர். அந்த நிதி எப்படின்னா வருகின்ற அடுத்த ஆண்டு 2026-27 ஆண்டுக்குள்ள பட்ஜெட்ல முன்கூட்டியே அதுல இருந்து அந்த பட்ஜெட்ல இப்ப எடுக்கிறாங்களாம். எடுத்து இப்ப அவசரமா 2,000 கோடி செலவு பண்ணது என்ன அவசரம்? தேர்தல் அறிவிப்புக்கு இன்னொரு 2 வாரம் 3 வாரம் தான் இருக்கு. இப்ப என்ன அவசரம்னா கொள்ளையடிக்கிறதுக்கு தான், பணம் சம்பாதிக்கிறதுக்கு, கொள்ளையடிக்கிறதுக்கு தான் அவசரமா 2,000 கோடிக்கு டெண்டர் வர்றாங்க. உங்களுக்கு டெண்டர் விடுறது அருகதே கிடையாது. டெண்டர் இங்க விட்டு எப்படி செலக்ட் பண்ணி யாருக்கு கொடுக்க போறீங்க? என்ன அந்த முன் பணம் வரணும், அதுக்காக தான் இந்த தேர்தல் செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்காக தான் கொள்ளை அடிச்சுட்டு இருக்காங்க. எல்லா துறையிலையும் கொள்ளை. அதாவது பணி இடமாற்றம், டிரான்ஸ்பர்ல 366 கோடி ரூபாய் ஒரே மாசத்துல. அதுவும் எல்லாமே அமலாக்கத்துறையை வச்சிட்டு இருக்காங்க. மணல் கொள்ளையில ஊழல், தாது மணல்ல இருந்து கனிம வள கொள்ளையில ஊழல், டாஸ்மார்க்ல இருந்து டாஸ்மார்க் பாட்டில இருந்து ஊழல், எல்லாமே அன்றாட பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துல 2,000 கோடி ஊழல். எல்லாமே ரொம்ப மோசமான ஒரு சூழல் இருக்கு. அதுல நிச்சயமா மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க.